இருக்கலாம், மூவியாக இருக்கலாம், இல்லை தட் இஸ் ரேடியோவாக இருக்கலாம், நியூஸ் பேப்பராக இருக்கலாம், எதாக இருக்கலாம். ஆனால் இந்த 3 விஷயத்துக்காக தான் மாஸ் கம்யூனிகேஷன் இருக்குது. These are the functions of media, that is inform, educate and entertain. Let us learn more about the functions of media. Those who write, direct and produce programs are people who give us message. Let us consider the example of a news bulletin on radio or television or news item in a newspaper. They inform us of some events or happenings. A new president is elected, the country has developed a new missile, India has beaten Pakistan in cricket, 25 killed in bomb blast. All these inform us. These are properly designed or written message given by people who are communicators. சரி, இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ யார் கம்யூனிகேட்டர் அப்படின்னா, இப்போ நீங்கள் இப்போ ஒரு ப்ரோக்ராமோ இல்லை ஒரு நியூஸோ நமக்கு பார்க்குறோம் அப்படின்னா அது முதல்ல ஸ்கிரிப்ட் எழுதியிருப்பாங்க, அதுக்கப்புறம் அதை டைரக்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் மக்களுக்கு என்ன மெசேஜ் சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லுவாங்க. அது நியூஸாக இருக்கட்டும், அது ரேடியோவில் வரலாம், டிவியில் வரலாம், நியூஸ் பேப்பரில் வரலாம், எதில் வேணால் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இந்தியாவுக்கு ஒரு நியூ பிரசிடென்ட் எலெக்ட் ஆகிருக்காங்கனாக்கா இது ஒரு நியூஸு. இந்தியா ஒரு புது மிசைல் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னாக்கா, டெவலப் பண்ணியிருக்காங்கனாக்கா இது ஒரு நியூஸு. இந்தியா பாகிஸ்தானை பீட் பண்ணிடுச்சு கிரிக்கெட்டில் அப்படின்னாக்கா இது ஒரு நியூஸு. 25 பேர் பாம்பு பிளாஸ்ட்டில் இறந்துட்டாங்கன்னா இது ஒரு நியூஸ். ஸோ இதெல்லாம் இந்த நியூஸ்லாம் என்ன பண்ணுறதுனாக்கா நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நடந்திருக்கு, ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இது இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இதை எழுதினவங்க தான் யாருன்னா கம்யூனிகேட்டர்ஸ். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப், இன்ஃபர்மேஷன்ங்கிறது. நெக்ஸ்ட், a doctor speaks on radio or television or writes in newspaper about how to prevent diseases. Experts tell farmers on radio or television about a new crops, seeds or agriculture practice. Thereby the farmers are educated. இப்போ ஒரு டாக்டர் டிவிலையோ நியூஸ் பேப்பர்லையோ ரேடியோலையோ பார்த்தீங்கன்னாக்கா எப்படி நம்ம உடம்பை டிசீஸ் ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லையா ஒரு எக்ஸ்பர்ட் விவசாயத்தில் ஃபார்மிங்கில் எப்படி நம்ம ஃபார்மிங் எல்லாமே அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸை புதுசாக வளர்க்கணும் டெக்னாலஜி வச்சு அப்படின்னு சொல்லாருனாக்கா, இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கா எஜுகேட் பண்ணுறாங்க, மக்களை எஜுகேட் பண்ணுறாங்க. ஸோ இது ரெண்டாவது. ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் ஆகிடுச்சு, இது எஜுகேட். அடுத்தது பார்த்திங்கன்னா all the commercial cinemas, television serials and music programs are entertaining. ஸோ நீங்கள் டிவியில் பார்க்குற எல்லா விஷயமும் பார்த்திங்கன்னா என்டர்டெய்னிங்காக தான் இருக்கும்.